ஏன் நாம் அம்மா என்று அழைக்கிறோம்? என் தாயை நான் அம்மா என்று அழைப்பேன். தாயுடைய சகோதரியாக இருந்தால், பெரியவர்களாக இருந்தால் பெரியம்மா என்று அழைப்பேன். சிறியவளாக இருந்தால் சித்தி என்று அழைப்பேன், அத்தை என்று அழைப்பேன் வேறொருவராக இருந்தால். ஆனால் உலகத்திலே வாழுகிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதற்கு என்ன காரணம்? தாய் உள்ளம் படைத்தவர், ஏழைகளுக்காக வாழ்ந்தார். புரட்சி தலைவரை போல ஏழையின் கண்ணீரை துடைத்தார். பசியோடு யாரும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் முதலிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வழங்கிய பெருமைக்குரியவர் புரட்சி தலைவர் அம்மா. தாலிக்கு தங்கமில்லை என்று கடித்த கண்ணீர் விட்டார்கள். அந்த தாலிக்கு தங்கத்தை வழங்கிய தாயுள்ளம் படைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். படித்தவர்களுக்கு 25,000, பட்டதாரி என்றால் 50,000 இந்தியாவிலே முதல் முறையாக வழங்கி காட்டினார். அது மட்டுமல்ல, பெண்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக 39 லட்சம் பெண்களுக்காக சுய குழுவை கொண்டு வந்தார். தன்னிச்சையாக பெண்கள் நடமாட வேண்டும் என்ற முறையில். இங்கே இத்தனை தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் எனக்காக அல்ல, தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருக்கிறார் இன்னும் என்பதற்காக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது எங்களுக்கு புரிய வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, மறந்துவிடக் கூடாது.